அம்மா அம்மா கேட்கறா என்ன கேட்டா, இது உம்முடைய விந்தில் பிறந்த பிள்ளைகள், அதனால பேர் வச்சு தாஜ்மஹல்னு கேட்டான். உடனே அப்படியே நாராயண அவரா பேரை வச்சாரு. இன்னைக்கு எல்லாம் அவாவும் பத்துட்டு அவாவும் பேர் வச்சுக்கிறியா? ஆமா, அதுவும் பேர் தமிழ்லயா பேர் வைக்க. உங்க பேர் என்ன? உங்க பேர் அபிமன்யு. ஏ சூப்பர் பேர். அவன் பேர் அபிமன்யு. உன் பேர் இனி கேட்டா நான் மண்டலா நினைக்கிறேன். உன் பேர் அபிமன்யு, அவன் பேர் அபிமன்யு. ஏப்பா உன் பேர் என்னடா? அபிமன்யு. சொல்லு சத்தமா சத்தமா. அபிநவநந்தன். ஏய் ராணுவ வீரன். நல்லா கை தட்டு. நல்ல பேர். வாழ்த்து நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. சில இடத்துல பேர் பேர பொம்பளை பேர் குஷி. குஷியா? குஷி குஷி அப்புறம் வாடடிக்குமே. பொம்பளை பேர் 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 குஷி குஷி. இப்பெல்லாம் சாப்பிட்டா வச்சுருவாங்க. பச்சை மாதிரி சொல்றாங்க. ஏய் மக்கா பச், ஹாய் பச். ஓஹோ, ஆமா கிருஷ்ணன். ஹே கிருஷ்ணா என்ன சுருக்கிடுமா? தோகியா சுரேந்திர. என்னையா சுரேந்திரன்? சுரா சுராவா? நீயா டெவலப் பண்ணாத, நாங்கெல்லாம் சொல்லணும். சுரேந்திரனுக்கு சுரு. ஆமா ஆமா. ஐயோ சும்மா சுராவா? சுரு சுரு நெடுநாமாய் அது ஐயா சொன்னது வேற. நெடுநாமலை நேர்வழி நம்ம ஆளெல்லாம் அதுக்கு பாருங்க வேற மாதிரி சொல்லுவோம். இருந்தாலும் அதுவும் ஒத்து வந்தேன். பெரிய பெரிய பேரெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப பேரெல்லாம் காணல, எல்லாம் ஷார்ட்டா போயிட்டு. ஆமா, ரொம்ப ரொம்ப சின்ன பேர். நாமெல்லாம் பெரிய பேர் தான் வைப்பேன், அதுல மாற்றமே கிடையாது. உதயராஜ வைகுந்து, சிவராஜ வைகுந்து, கிருஷ்ணராஜ வைகுந்து, சிவராம வைகுந்து, இப்படி ஒரே வைகுந்து நம்ம நீளமா வைக்கணும். பேர் வச்சு அப்படி வைக்கணும். ஆமா, திரிகுட கோபால குலசீல நந்தரடி நாதர் அப்படின்னு பேர் வைக்கட்டும். அட்லீஸ்ட் முருகா வைகுண்டா அண்ணா இப்படி பேரையாவது வைக்கலாம் இல்லையா? ஆனா வச்சுதான் பாருங்க. ஜுஸ் ஜுஸ் ஜஸ் ஜாஸ் பேர் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் ஹிந்திக்காரனா? தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு எல்லாம் போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படித்தான். அது வேற, தமிழ்லே கிடையாது, தமிழ் மொழியும் கிடையாது. நம்ம தமிழ்லயே பேச மாட்டோம். கேரளாவில போய் பாருங்க, அவன் எவ்வளவுதான் இருந்தாலும் மலையாளத்துல பேச. ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஆனா மலையாளத்தை விடவே மாட்டான். வீட்டுக்குள்ள மலையாளம் தான். ஆமா, கர்நாடகா போங்க, ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள கன்னடம் தான் பேசுவான். அதுல மாற்றமே கிடையாது. ஆந்திராவுக்கு பாருங்க, ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், ஆனா வீட்டுக்குள்ள தெலுங்கு தான் பேசுவான். ஆனா நம்ம ஆளுத இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, தமிழும் தெரியாது. என்ன நேரத்துல நம்ம நாடு போயிட்டு தமிழ்ல கூட காலைங்கிறது காலை, ஓலைங்கிறது ஓலை, தமிழையே காணல. தமிழா நீ பேசுவது தமிழா, என் தமிழா நீ பேசுவது தமிழா. அன்னையை தமிழ்வாயா மம்மியை அழைத்தாய், அழகு குழந்தையை பேபியை அழைத்தாய். அன்னையை தமிழ்வாயா மம்மியை அழைத்தாய், அழகு குழந்தையை பேபியை அழைத்தாய். என்னடா குழந்தையை தாடியை அழைத்தாய், என்னடா குழந்தையை தாடியை அழைத்தாய். இசை தமிழை ஒன்று புதைத்தாய் தமிழா, நீ பேசுவது தமிழா. தமிழ பேசுறதா அம்மானு கூப்பிட வைக்க. இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க, எங்க வேணாலும் படிக்க. அம்மானு கூப்பிட உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க உடனே இவளுக்கு அம்மி. தமிழ் செத்து போயிட்டு
இந்த உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி, இலக்கணம், இலக்கியம் அந்த ஒரு அற்புதமான நல்ல மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டுமே. ஆனா நாட்டை ஆள்ற மேலும் நமக்கு நம்ம எல்லா டிவியும் மலையாளத்துல பேசுறான். தமிழ்நாட்டு டிவியில பொங்கல் விழா கொண்டாடுவாங்க. பொங்கல் விழா உடனே நீங்க அந்த படத்துல தமிழ்ல செத்த செத்தாரா போயிருவீங்க. கேக்குறாரா? கேக்குறீங்க. நாகரிக கலாச்சாரம் அழிந்து கொண்டிருக்கிறது மக்கா. விட்டுறாதீங்க. நெத்தி நிறைய குங்குமம், நெத்தி நிறைய பட்டை, நெத்தி நிறைய நாமம் வைக்க பழகுங்க. காலேஜ் போற பிள்ளைங்களே நெத்தில எல்லாம் விபூதி, குங்குமம், சந்தனம், நாமம் இதெல்லாம் வைங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படாது. ஒட்டுனா மண்டா குத்து, தலைவலி. ஒத்த தலைவலி கண்டிப்பா. மூளே இருக்கா, அடிக்கடி சண்டை போடுற என்ன கோபம் வர காரணம் அந்த இடம் ஈரமே படத்துல. அதுக்குதான் நம்ம ஆளு ஊடி கண்டுபிடிச்சேன். ஆனா நம்ம என்ன ஒட்டி சில நாமம் கொடுப்பேன். ஒரு கையை கிழிச்சிட்டு என்னன்னா பொட்டிலை கொண்டு வந்து கொக்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் ஈழத்தமிழே தங்கி குத்தி நிலைமை இப்படி தெரியுதா? வாழ்க்கை தெரியுது. வாழ்க்கை எங்க போகுது தெரியுதா? அந்த நிலையில மக்கா. அதனாலதான் சொல்றேன், எதையும் மாற்றக்கூடாது. நீங்கள் எல்லாம் நான் உபதேசம் பண்ண வரல, இருந்தாலும் கொஞ்சம் கோவில் கலாச்சாரங்களை காப்பாற்றுங்கள் என்று உங்களிடம் மண்டியிட்டு கேட்க வந்திருக்கிறேன். நீ யாரும் இல்ல, காளி வளர்த்த பிள்ளை. காளிக்கு பேர் வச்சோன்னா சிவபெருமான் பேர் வச்சார். பேர் வச்சு ஆடியம் வளர்த்தா, கல்யாணம் கொடுத்தா, ஆளாக்குனா, நல்ல வியாபாரம் கற்றுக் கொடுத்தா, வித்தைகளை கற்றுக் கொடுத்தா, நிருபன மகனுடைய 7 பிள்ளைகளை மனமளித்து கொடுத்தா, பிள்ளைகள் பெற்று பெருகி வாழ்ந்தார்கள். அந்த சான்றோர்கள் தான் இங்கு இருக்கிற நீங்கள். இப்ப நாம யாரோ இல்லை. நீ ஆதாமுக்கோ யாவாளுக்கோ பிறந்தவ இல்லை. நீ யாருக்கு? நாராயணனுக்கும் 7 செப்டம்பருக்கும் பிறந்த சான்றோர்கள். சான்றானா ஒரு சாதி இல்லை. சாணானிடையும் சாதி அப்ப இவ்வளவு பேரும் காளி வளர்த்த பிள்ளை. அந்த மகாளி வளர்த்த பிள்ளைகள் மனசு மாறலாமா? பெத்தவனையும் மறந்துகிட்டு மதம் மாறலாமா? இந்துவா பிறந்த இந்துவாவாய், நம் உரிமை. உலகத்திலே இது இந்திய நாடு, இந்து நாடு என்று பிரகடனப்படுத்தினார். உலகத்திலே 16 நாடுகள் இந்து நாடு என்று பிரகடனப்படுத்த தயாராக இருக்கிறது. நாம யாரையும் நல்லா இருக்கியா? இந்த குணம் இந்துக்களுக்கு மட்டும்தான். எல்லாரும் சொல்லுவோம் அன்புக்கு மண்ணா கட்டி கிடக்கு. ஒரு எனக்கு சட்டை போடுற பயிர் தான் நிறைய பேர் இருக்கா. ஆனா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கோணத்தோடு இருக்கிற ஒரே கூட்டம். இனியாவது கொஞ்சம் விழிப்பு. இந்த விழிப்பு கண்டிப்பாக தேவை. நீ சாதாரண பிள்ளை அல்ல. தொடர்ந்து கண்ட மன்னரை சான்றோரை எனச் சொன்ன ஐயா, தீனான கலியுகத்தை வீடு கொண்டு அடித்திட துணி வந்தவை